மிஸ்டர் சுப்ஸ், உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வலி என்ன? முட்டு வலி தானுங்க. என்னடா பொழப்பு இது? சின்னையா சின்னையா இருங்க சின்னையா, நான் ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு வர சொல்றேன். டாக்டர் இதை கொடுக்க சொன்னாங்க, நீங்க இங்கேயே வச்சுக்கோங்க. நான் வந்து திரும்ப கேட்க. வெளிய கார்ல என் அத்தை மயக்கமா இருக்காங்க. இமிடியேட்டா ஸ்ட்ரக்சர் கொண்டு போகணும். கொஞ்சம் சீக்கிரம் போங்க. இது வந்து அம்மா டாக்டர் டாக்டர் வாமா ஐஸ்வரி, என்னாச்சு? அத்தைக்கு உடம்பு முடியல, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. உடனே வாங்க டாக்டர், சீக்கிரமா வாங்க. சிஸ்டர், இவங்களுக்கு பிபி செக் பண்ணுங்க. செக் பண்றேன். அம்மா சின்னையா, அம்மாக்கு என்ன சீஸ் மயக்கன்னு தெரியவே இல்லை. இவ்வளவு நேரம்லாம் அம்மா மயக்கத்துல இருந்ததே இல்லையே. இது என்ன புதுசா இருக்கு? அம்மாக்கு ஏதாவது ஆயிடுமா? ஒண்ணுமே புரியல. என்ன அம்மாக்கு சிஸ்டர், இவங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே டாக்டர். கொஞ்சம் நகருங்க. டாக்டர் டாக்டர் அத்தை இப்ப எப்படி இருக்காங்க? டாக்டர், அம்மாக்கு எப்படி இருக்கு? அம்மாக்கு ஒண்ணும் இல்லைல்ல? எப்பவும் வர மயக்கம் தானே? பெருசா எதுவும் இல்லைல்ல? சொல்லுங்க டாக்டர். தெரியல, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்கேன். ரிப்போர்ட் வந்தாதான் எதுவுமே சொல்ல முடியும்.
என்ன ஈசு, அம்மாக்கு ஸ்கேனு அது இதுன்னு எடுக்கணும்னு சொல்றாங்க. அம்மாக்கு அப்படி என்ன ஆச்சு? சின்னையா நீங்க பயப்படாதீங்க. அத்தைக்கு ஆபரேஷன்னு டாக்டர் சொன்னப்பவே நாம பண்ணிருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. இல்ல, இப்பதான் நம்ம ஆபரேஷனுக்கெல்லாம் பணம் சேர்த்துட்டோம்ல, ஆபரேஷன் இப்ப கூட பண்ணிடலாம்ல. பண்ணிடலாம் சின்னையா. ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டாக்டர் சொல்லட்டும், நம்ம இமீடியட்டா ஆபரேஷன் பண்ணிடலாம். சிஸ்டர், இவங்களுக்கு 3 வேளை ஆன்டிபயாட்டிக்கும் கால்சியம் டேப்லெட்டும் கொடுத்துருங்க. டாக்டர், ஸ்கேன் ரிப்போர்ட். ஓகே, நெக்ஸ்ட் வீக் வாங்க. சிஸ்டர், ஐசியூ வார்டில் ஈஸ்வரி அழகு இருக்காங்களா? ஆமா டாக்டர், இருக்காங்க. நீங்க போய் ஈஸ்வரியை மட்டும் வர சொல்லுங்க, அழகு வர வேணாம். ஓகே. நீங்களும் வேற எதுவும் சொல்லிக்காதீங்க. ஓகே, போங்க. மேடம், டாக்டர் உங்களை உள்ள வர சொன்னாங்க. வயசு போலாம். சார், நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. உங்களை மட்டும் தான் மேம் வர சொன்னாங்க. சின்னையா நீங்க எங்கேயே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சின்னையா அதெல்லாம் முடியாது, நானும் உன் கூட வருவேன். என் அம்மாவுக்கு என்ன ஆச்சு, அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, டாக்டர் என்ன சொல்றாங்களோ நான் அதை கேட்டாகணும். நான் வருவேன், வாங்க போலாம். சின்னையா பயப்படாதீங்க. நீங்க பயப்படுற மாதிரியும் கவலைப்படுற மாதிரியும் அத்தைக்கு ஒன்னும் ஆகாது. நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் டாக்டரை பார்த்து பேசிட்டு வரேன். டாக்டர் பேச்ச மீறி நீங்க வந்தீங்கன்னா அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். போலாம் மேம். வாங்க. டாக்டர், டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட்ல எதுவும் பிரச்சனை இல்லையே? ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்றதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன டாக்டர்? இப்பவும் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. ஆனா சொல்லியே ஆகணும்னு என் மனசு சொல்லுது. என்ன டாக்டர், என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? அத்தையோட ஹெல்த் விஷயத்துல என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுங்க ப்ளீஸ். உன்கிட்ட நான் எதையும் மறைக்கணும்னு நினைக்கல. ஆனா இப்ப நீ கன்சீவா இருக்க, அதனால உன்கிட்ட தன்னோட உண்மையான ஹெல்த் கண்டிஷனை சொல்ல வேணான்னு வசுந்தராவே கேட்டுக்கிட்டாங்க.